முறையே சொன்னேன் கூட குறுக்க வராதரா நீ பொம்பளையா நீ நான் வரது அந்த ஆள் வரது பின்னாடி படம் உன்னை யாரு குறுக்க வர சொன்னாங்க ஒரு வெளியதான் காவலன்னு சொன்னோன்னு நான் விளக்கு குடிக்கிறேன் வாய் பேசுற வாயில விட்டுருவாமா நானும் வாயில விடுறதுக்கு விட மாட்டேன் ஏன் சாமி அப்படி யானோ சிவதோசி ஏண்டாயே மாதா என்ன வழி மறிக்காதோ நூலாங்க அடிந்தவர்கள் இன்னும் 100 பேர் பங்காளி ஜெயிப்பதற்காக பரமனை நோக்கி போகிறேன். அரகரா கங்காதர கௌரி மனோதரா என்று நானும் ஒரு சடமுடி சன்னியாசி சட்டமுடி சன்னியாசி அவர் வழி விடுறான் கோடி புண்ணியமா இருக்கட்டும் போச்சு. அவரு சோளக்காட்டுக்கு வர சொன்னாரு. அவரு சடமுடுக்கு சன்னியாசியா சடமுடி சன்னியாசா அண்ணாச்சா மனையாச்சா பொண்ணாச்சா புருளாச்சா பொருளாச்சா அதெல்லாம் மறந்து அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா கங்காதரா கிளம்பி மவனோகரா காலை கட்டு போட அர்த்தம் பண்ணியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி தவம் செய்ய போறாராம். எவத்துக்கு போற அப்படியா எவத்துக்கெல்லாம் இப்பெல்லாம் 6 ஜவம் சரியா செய்யறதில்ல. எவ்வளவு செஞ்சு போட்டாலும் நல்லா எலும்பு போட்டான்னு சொல்றாங்க. அதனால ஆளு செய்யறதில்ல. என்னதான் சொல்ற அப்படி முடிவா வர முடியுமா முடியாதா? அவர் வரமாட்டாராம். சிவங்கிட்ட போறாராம். நீ வழி விட்டு நிக்கிறதாமா. ஏண்டி குடுக்கறத குடுத்தா குருடியும் தினக்குத்துவா. ஆமா எறும்பு ஊற ஊறத்தா ஆமா கல்லும் தெரியுமா? ஏண்டி என்ன பார்த்து எத்தனை பேரு எங்கெங்க போய்க்கிறாங்கடி. என்கிட்ட வர சொல்லு ஒரு சேர்த்து போற எல்லாத்தையும் சேர்த்து கூட நீ எனக்கு தெரியும். ஏண்டி ஒரு பெண்ணை கண்டா மயங்காத யாருமே கிடையாது. காட்டுறத காட்டினா ஆமா அப்படியே படுத்துக்குவான். சத்தியமா எங்க போய் திருப்பி காசுக்கு தான் போகணும். அப்படியா பண்ணா உன்னலகு என்னலகு ஏண்டி என் மாறப்பாரு அவரு மாறிப்பாரு அப்படி ஒரு சூழல்ல 2 பேருக்கும் ஒரே மாதிரி. என் மூஞ்ச பாரு அவரு மூஞ்ச பாரு இடையில பாரு என் இடையில பாருடி என் தொடைய பாரு என் காலு பூ பாரு. இப்ப கொஞ்சம் தொப்புள் கொஞ்சம் பெருசா ஒரு வருஷமா ஏண்டி என்ன இல்ல சொத்து இல்லையா சொகம் இல்லையா அட ஈடு கடை குறவா யாரு நீ குறவங்கிற ஏண்டி வர சொல்லி என்ன ஏறி வைக்கப்பா சொல்ற அவர காடு விட்டு சொல்றா இல்ல கிணறுதான் நோட சொல்றா ஒரே ஒரு போடு வந்த உடனே போட்டு கிளம்ப சொல்லு. அவரு கூட போட வேணாம் நானே பண்ணிக்கிறேன் எல்லா வேலையும்.
முகத்தை பாரு ஒரே மாதிரியா இருக்குதான் சாமி. மகாராஜர் கழுத்துல வாய்ச்சி பார்க்கும்போது இது வந்து ஆசைக்காக இவ வந்து வழிமறைக்கிறவ அல்ல, என் தவத்தை கெடுக்கிறதுக்குன்னே வந்து அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் செஞ்சு பெண் பாவம் செய்கிறே இல்லையா? அடவிலே போகும்போது கண்ணியவள் காண்டியவள் வழிமறித்தாலே கோபமாகி வில்லம்பு கலத்தாய் ஏந்தி விடைபெற்று பகவான் நினைத்து நான் தபசிக்கு பயணமாகும் போது கன்னி வள்ளி மறுத்தார். கோபமாகி வில்லம்ப கிளத்து எடுத்து கைலைக்கு போவாயா இல்லை, பெண்களை கண்டால் அவர்களோடு பித்தளிப்பாயா என்பதற்காக வேண்டிதான் உன்னை பரிசோதிக்கவே என் பெருமான் மோகினியாக வந்தேன். மாமா, நீயே கைலைக்கு போயிட்டு வாடா அர்ஜுனா என்று வழி அனுப்பி வைக்க என் தவத்தை கெடுப்பது நீங்களே வரலாம். தெரியல தவத்துக்கு உரியவனா இல்ல தர்மராஜா சந்தேகப்படி ஒருவேளை பெண்கள் மீது பேதையோடு இருப்பாயா என்பதை பரிசோதிக்கத்தான் வந்தேன். எம்பெருமான் வைத்த சோதனையை நீ தேர்ச்சி பெற்று விட்டாய். அர்ஜுனா, கைலைக்கு சென்று நிச்சயம் வரமாகி வருவாய். வெற்றியோடு போய் வா. முதல் வனத்திலே மோகினி வழிமறித்தார். இரண்டாவது வனத்துக்கு போனேன், நலுங்கனி வழிமறித்தார். மூணாவது படத்துக்கு போனேன், முகக்கண்ணி வழிமறித்தார். நாலாவது வனத்துக்கு வந்தேன், நாவக்கண்ணி வழிமறித்தார். அஞ்சாவது வனத்துக்கு வந்தேன், ஒரு மொண்டி வேடம் வழிமறித்தான். அவனுக்கு நான் வரம் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டேன். ஆறாவது வனத்துக்கு வந்தேன், வேங்கக்கண்ணியானவள் வழிமறிச்சா. கணவனிலிருந்து கனகத்தையே தவிக்கிற சுவாமி, எனக்கும் வரம் வாங்கிட்டு சொல்லிருக்கா. இழந்த கணவனை மீண்டும் கணவனோட வாழும்படியாக நான் வரம் வாங்கிட்டு வரமான்னு அவளுக்கும் வரம் கொடுத்திருக்கேன். அடுத்த வனம் போகலாமா?
ஆறு வனத்தை கடந்தவங்க தாய். ஏழாவது வனத்துல நான் ஒருவன் அரகரா என்றா இந்த உலகமெல்லாம் அரகராயின்னு ஓசை போடுது. நான் ஒருவன் சிவனே என்றால் இந்த வனத்தில் இருக்கக்கூடிய செடி வாடி கொடி வனங்கள் எல்லாம் சிவசிவா என்று ஓசை வருது. காய்க்காத மரம் காட்சி இருக்கிறது, பூக்காத மரம் பூத்திருக்கிறது, சந்தன புனுகு சவ்வாது சாம்பிராணி வாசம் அப்படியே கும்மன் அடிக்கிறது. ஒரே வனமே புதுமையா இருக்கு. என்ன அதிசயமோ தெரியல. ஆறு வனத்தை கண்டத்தை ஏழாவது வனத்தை என்ன அதிசயமா இருக்குது. போய் பார்க்கலாமா?